மை துதிக்கிறோம் தேவாதி தேவனே, மை துதிக்கிறோம் அப்பா. மறுபடியும் இந்த ஏப்ரல் மாதத்தில் முதல் பந்தியில் பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களை கொண்டு வந்து உடைய சமூகத்தில் ஒரு மன ஆவியோடு ஐக்கியமாய் குடும்பமாய் மை துதித்து மை ஆராதித்து நீ செய்த நன்மைகளை நினைத்து வரப்போகிற நாட்களிலே செய்ய போகிற மகிமையான காரியங்களை நினைத்து நன்றி சொல்லும்படிக்கா பிள்ளைகளெல்லாம் சமூகத்தில் இந்த நாளிலே கொண்டு வந்தீரே, அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட நீர் கொடுக்க போகிற ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, மாமிசத்தில் நாங்கள் பேசாதபடி ஆவியானவர் நீர் எங்களோடு கூட நீர் பேச போகிறமைக்காக நன்றி. நீர் அப்படியே செய்தமைக்காக நன்றி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சக்கரியா 1ஆம் அதிகாரம், சக்கரியா 1ஆம் அதிகாரம் 3வது வசனம், பேஜ் நம்பர் 1092. சக்கரியா 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல வேதம் எப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது வாசிங்க. புதிய ஏற்பாட்டிற்கு முன்னாடி, மல்கியாவுக்கு முன்னாடி வாசிங்க. 1092 பேஜ் நம்பர், சக்கரியா 1ஆம் அதிகாரம் 3வது ವಚನ. ನನ್ನ ಕಡೆಗೆ ಪುನಃ ತಿರುಗಿರಿ, ಇದು ಸೇನಾಧೀಶ್ವರ ಯೆಹೋವನ ನುಡಿ, ನಾನು ನಿಮ್ಮ ಕಡೆಗೆ ಪುನಃ ತಿರುಗುವೆನು. ಆಮೆನ್. ಸೇನಾಧೀಶ್ವರ ಯೆಹೋವನ ನುಡಿ. அல்லேலூயா. 3வது வசனம். ஆகையால் நீ அவர்களை நோக்கி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்திலே திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்னிடத்திலே திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஆண்டவர்கிட்ட வரும்போது ஆண்டவர் உன் பக்கம் வருவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அவரை பார்க்கும் பொழுதுதான் அவர் உன்னை பார்ப்பார். அவர் நோக்கி நீ ஜெபிக்கும் பொழுதுதான் உன் ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. மறுபடியும் வசனத்தை வாசிங்க, தமிழ் வாசிங்க. ஆகையால் நீ அவர்களை நோக்கி, அவர் இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னிடத்தில் திரும்புங்கள். என்ன பக்கம் திரும்புமா? எல்லாம் உலகத்தார் பக்கம் போயிடாதீங்கப்பா. ஆமென், அல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் பக்கம் திரும்பு. வாசிங்க. என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன், நான் உன்னிடத்தில் நான் திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். சரிஞ்சா? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே, கர்த்தர் சொல்றார், நீ என் பக்கம் திரும்பினால் நான் உன் பக்கம் திரும்புவேன். நீ என் பக்கம் திரும்பி என்னை நோக்கி கூப்பிட்டால் நான் உன் பக்கம் திரும்பி நான் அதற்கு பதில் கொடுப்பேன். அப்ப யாரு பார்க்கணும்? நம்ம கர்த்தரையே பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோப் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம், ஜேம்ஸ் சாப்டர் 4 verse 8 வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோப் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. தேவனிடத்தில் சேருங்கள். தமிழ்ல போயிடும். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். அது விட்டுடுங்க, இல்ல விட்டுடுங்க, அது போதும். அந்த வசனம் மாத்திரம் வாசிங்க. இஸ்ரவேல் பாருங்க, அந்த வசனத்தை தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். எங்க சேர்ந்து வாழ்ந்துக்கிறோம் தேவனை விட்டுட்டு. என் பக்கம் திரும்புங்கள், அப்பொழுது நான் உன் பக்கம் திரும்புவேன். என்னோடு சேருங்க, நான் உன்னோடு சேருவேன். இந்த அப்பத்தை புசித்து இந்த ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் நான் அவனிலே நிலைத்திருப்பேன், அவன் என்னிலே நிலைத்திருப்பான். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். அந்த சரீரம் நமக்குள்ள போனாதான் நாம் அவனுடைய சரீரங்களாய் நாம் மாற்றப்படுகிறோம். ஆமென். அந்த சரீரம் தான் வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம்.
ஐசையா 31ஆம் அதிகாரம், ஏசாயா 31ஆம் அதிகாரம் 6வது வசனம் வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஐசையா chapter 31 verse 6. இஸ்ரவேல் புத்திரரே, இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் முற்றிலும் பாருங்க, நீங்கள் முற்றிலும் விட்டு விலகி விட்டு விலகின திரும்புங்கள். விட்டு விலகின இடத்திலிருந்து திரும்புங்கள். நீ என்ன விட்டுட்டு போயிட்டப்பா. ஆமென். ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றார், வனாந்தரத்துல நான் உன்னை வழி நடத்தி கொண்டு வந்தேன். எத்தனை வருஷம்? 40 வருஷம். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 40 வருஷம் சாப்பாடு போட்டார். பாலும் தேனும் தேசத்துக்கு போற வரையிலும் கர்த்தர் சாப்பாடு போட்டார். ஆமென். அல்லேலூயா. இரவிலே அக்கினி அனுப்பினார், வெளிச்சத்தை கொடுத்தார் நடக்கிறதுக்கு. பகலிலே மேக ஸ்தம்பத்தை கர்த்தர் கொடுத்தார். தம் பிள்ளைங்கள்லாம் நிழலிலே போனார். ஆமென். அல்லேலூயா. ஆயத்தவர் மன்னாவை கொடுத்தார் கர்த்தர். எங்களுக்கு போதும் இந்த மன்னா, எவ்வளவு நாள் தான் சாப்பிடுறது, எங்களுக்கு நான்வெஜ் கொடுன்னு கேட்டார். காடையை கர்த்தர் கொடுத்தார். ஆசீர்வாதமாய் கர்த்தர் 40 வருஷம் அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். ஆமென். அல்லேலூயா. எகிப்தில் இருக்கும்போது அவங்க அடிமையா இருந்தாங்க, வேலை செய்தாங்க, சாப்பிட்டாங்க. ஆனா இந்த வனாந்தரத்துல எந்த ஒரு வேலையும் செய்யல. கர்த்தர் ஆசீர்வாதமாய் அவங்களை போஷித்து வழி நடத்தி கொண்டு வந்தார். ஆமென். அந்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், ஏசாயா 31ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் முற்றிலும், பாருங்க, நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்தில் திரும்புங்கள். முதல்ல என்கிட்ட இருந்தீங்க, இப்ப எங்க போயிட்டீங்க, நீங்க மறுபடியும் திரும்புங்க என் பக்கம். ஆமென். எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தார், எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுத்தார், எல்லா தேவைகளும் கர்த்தர் சந்தித்து வந்தார். அவங்க கால்களும் வீங்கலையா பாருங்க. ஆமென். இங்க இருந்து 1/2 கிலோமீட்டர் நடந்து போனா போதும், யானைக்கால் மாதிரி ஆயிடுச்சு சில பேர். 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்தாங்க, அவங்க கால்கள் கூட அழுக்காவலையா. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆசீர்வாதமா கர்த்தர் நடத்தி வந்தார், தேவைகளை சந்தித்தார். அடிமை தளத்தில் இருக்கிற ஜனங்களை பாலும் தேனும் செழிப்பான நாட்டிற்கு கொண்டு சென்றார். ஆமென். ஆனா இந்த ஜனங்க கொண்டு வந்த தேவனை விட்டு விலகி போயிட்டாங்க. இதான் வேதம் சொல்லுது. அப்படித்தான் நம்ம சொல்லுது. யார் அவரை கொண்டு வந்தாரோ அந்த தேவனை அவர்கள் விட்டு விட்டு வேற என்ன பண்ணிட்டாங்க. இதான் நான் சப்ஜெக்ட் எடுக்கிறேன். என்ன சொல்றார் கிளியரா, என்ன சொல்றார் ஆண்டவர், இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்தில். யார் கொண்டு வந்தது? இந்த 40 அடிமைத்தனத்திலிருந்து யார் கொண்டு வந்தது? கர்த்தர் கொண்டு வந்தார். ஆமென். அல்லேலூயா. அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரும் பொழுது பொன்னும் பொருளோட அவங்க வெளியே வந்தாங்க. யார் கொண்டு வந்தாரு? கர்த்தர் கொண்டு வந்தார். ஆமென். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. அந்த வழியில தேவைகளை கர்த்தர் சந்தித்தார். ஆமென். அல்லேலூயா. எல்லா காரியத்தையும் ஆசீர்வாதமாய் கர்த்தர் செய்து வந்தார். ஆனா ஆண்டவர் பார்த்து சொல்றார், இஸ்ரவேல் ஜனங்களே, உன்னை வழி நடத்த தேவனை விட்டு விலகி போயிட்டீங்களே. எங்க விலகி போனாங்க? அதுதான் நான் எடுக்கிறேன். எதை குறித்து கர்த்தர் இந்த இடத்துல அவர் பேசுகிறார்? இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் முற்றிலும் விட்டு விலகியவரிடத்துல மறுபடியும் திரும்புங்கள். ஆமென். 430 வருஷமாய் அடிமையாய்ந்த உங்களை நான் விடுதலையாக்கி பாலும் தேனும் தேசத்திற்கு போகிற வரையிலும் உங்களை நான் போஷித்து உங்களை பராமரித்து எல்லா விதத்திலும் உங்களை தப்பிவித்து, ஆமென், அல்லேலூயா, சுகத்தோடும் பலத்தோடும் கொண்டு வந்த தேவனை நீங்க விட்டுட்டீங்களான்னு கர்த்தர் கேட்கிறார். நிறைய பேர் வருவாங்க சபைக்குள்ள, ஒன்றும் இல்லாமல் வருவாங்க, எல்லாம் கிடைச்ச உடனே எஸ்கேப் ஆயிடுவாங்க, சபையை விட்டு வெளியே போயிடுவாங்க, மறந்துடுவாங்க. சில பேர் வர காரியத்துக்காக வருவாங்க. சில பேர் எதனா ஒரு ப்ராப்ளம் வரும்போது, இந்த ப்ராப்ளத்துல இருந்து என் கர்த்தர் கொடுத்தா நான் கர்த்தர் காணிக்கை கொடுப்பான்னு சொல்லுவாங்க. காணிக்கை கொடுக்க மாட்டாங்க. பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார். ஆண்டவர் சொல்றாரு, 430 வருஷமா அடிமையா இந்த ஜனங்களை சுகத்தோடும் பலத்தோடும் பொருட்களோடும், என்னது, பொண்ணு வெள்ளி எல்லாம் வாங்கினா கூட எகிப்தியர் கொடுத்து அனுப்புனாங்களாம்.
ஏன்னா எகிப்தில் இருக்கும்போது இரும்பு சங்கிலால் கையும் காலும் கட்டப்பட்டு இருந்தது. ஆமென். ஆனா வெளியே போகும்போது எப்படி போனாங்க? இரும்பு சங்கிலியோட போனாங்களா? கோல்டோட போனாங்க. கையில தட்டி தேவனை நான் மகிமைப்படுத்தும் அல்லேலூயா. எகிப்திய ஸ்திரீகள் எல்லாம் போதும் சொன்னா கூட எடுத்துன்னு போங்கன்னு கொடுத்தாங்க. ஆமென். எவ்வளவு ஆசீர்வாதமா கர்த்தர் வனாந்தரத்துல கொண்டு வந்தார். மன்னாவை கொடுத்தார், ஆசீர்வதித்தார், பிள்ளைகளை பாதுகாப்போடு கொண்டு சென்றார். இப்பேற்பட்ட ஜனங்களே, உன்னை வழி நடத்தி கொண்டு வந்தனே, என்னை விட்டு விலகி போயிட்டீங்களே, என் பக்கம் திரும்புங்க சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். எதுக்காகனா யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம், எக்ஸோடஸ் சாப்டர் 32 verse 1 to 6 அருமையான ஒரு காரியத்தை குறித்து கர்த்தர் இடத்துல பேசுகிறார். எப்படி எல்லாம் இவர்கள் விட்டு விலகி போனார்கள், இதை குறித்து தான் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, உன்னை வழிநடத்த தேவனை விட்டு விலகி போய்விட்டீர்களே, உன்னை நடத்தி கொண்டு வந்த தேவனை விட்டு விலகி போய்விட்டீர்களே, என் பக்கம் திரும்பு. என்ன சொன்னார் கர்த்தர்? என் பக்கம் திரும்பு. ஆசீர்வாதத்தையும் ரட்சிப்பையும் அபிஷேகத்தையும் தேவைகளும் சந்தித்து விட்டு ஆலயத்தை விட்டு போயிட்டாங்க இல்லையா? ஆண்டவர் சொல்றார், நீங்க எல்லாம் என்கிட்ட வாங்க. அல்லேலூயா. ஐசாயா 32 verse 1 to 6 சத்தமா வாசிங்க. ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் இது. எக்ஸோடஸ் அதான் யாத்ராகமா. ஆமா 32 1 to 6. மோசே மலையிலிருந்து இறங்கி இது கொஞ்சம் கிளீனா புடிச்சுக்கீங்க. இங்க என்ன சொன்னார்? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, முற்றிலும் விட்டு விலகிறவர் இடத்துல திரும்புங்கள் என்று கர்த்தர் சொன்னார். ஐசாயா 32 எக்ஸோடஸ் 32 verse 1 to 6 எல்லாம் வெச்சுக்கங்க. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறது ஜனங்கள். பாருங்க, இவர் மலைக்கு மேல போயிடுறாரு. யாரு? மோசே போயிடுறாரு. போய் எத்தனை நாள் அங்க இருக்கிறாரு? 40 நாட்கள் இரவும் பகலும் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த 40 நாட்களும் வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் தண்ணீரும் குடிக்கல, ஒண்ணும் குடிக்கல. ஆமென். அல்லேலூயா. 40 நாட்கள் மலையிலே போய் நின்று தேவனுடைய வார்த்தைக்காக அவர் காத்திருக்கும் பொழுது கீழே இருக்கிறவங்க என்ன சொல்லிட்டாங்க? ஆனா இனி மோசஸ் வரமாட்டார். ஒரு நாள் பார்த்தானுங்க, 2 நாள் பார்த்தாங்க, 3 நாள் பார்த்தாங்க, 4 நாள் பார்த்தானுங்க, 1 மாசம் பார்த்தானுங்க, 2 மாசம் பார்த்தானுங்க, 1 வருஷம் பார்த்தானுங்க, 2 வருஷம் பார்த்தாங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. 40 நாட்கள் மிக தெளிவா இந்த விளக்கத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். வாசிங்க. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது, மோசே மலையிலிருந்து இறங்குறதை தாமதத்தை கண்டு ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேவுக்கு என்ன சம்பவித்ததோ தெரியவில்லையே. ஆதலால் நீ எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும். போயிடுச்சு என்பது. மோசே மேல போயிட்டார். மோசே வரவே இல்லை. அதனால நாங்க என்ன ஆராதிக்கணும் இல்லையா? யாரும் ஒரு கடல் வணங்கணும் இல்லையா? இல்ல 430 வருஷம் அடிமை கர்த்தர் வச்சாரு. கர்த்தர் தான் மோசனை கொண்டு போயிருக்கிறாரு. கொண்டு போறதுக்கு காரணம் நம்மள அவர் ஏதோ பெரிய காரியங்களை செய்ய போறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அவன் நினைச்சிருக்கலாம் இல்லையா? அவர் மோசஸ் 40 நாள் மலையில இருக்கும் போது கூட உனக்கு சாப்பாடு கிடைச்சிச்சா இல்லையா? நிழல் இருந்தியா இல்லையா? இரவெல்லாம் லைட் இருந்துச்சா இல்லையா? உனக்கு உன் கால் வீங்கல இல்லையா? உன் கால் அழுக்காகலையா? இல்ல நீங்க இப்படி சொல்லாம, ஆண்டவரே மோசஸ் வரும்போது மாத்திரம் எங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்த, ஆரோக்கியத்தை கொடுத்த, எங்களை போஷித்த, எங்க தேவைகளை சந்தித்த, இப்ப மோசஸ் இல்ல, இப்ப எங்க ஒன்னும் கொடுக்கல, அதனால அந்த தேவனை நாங்க ஆராதிக்க மாட்டோம், நாங்க ஒரு தேவனை நாங்க உருவாக்கணும் நாங்க சொன்னாங்க. நினைச்சிருக்காங்களா? இல்ல. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இவர் மேல போறாரு, 40 நாள் ஆகுது, வரல. அப்ப இவங்க என்ன பண்றாங்க? அவ்வளவுதான் மோசஸ் கதை. இது மாத்திரம் கரெக்டா சொல்வீங்க. சாப்டர் க்ளோஸ்ல மாத்திரம் வாயில கரெக்டா வந்துருது.
ஆமென். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதமாகிறதை ஜனங்கள் கண்டு அவர்கள் ஆரோனிடத்தில் கூடம் கூட்டி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு சம்பவித்தது அறிவோம். நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்றார். ஆகவே இனி அவன் வரமாட்டான். நம்ம ஒரு கடலை உண்டாக்கலாம். நம்மளே ஒரு தேவரை உண்டாக்கி நம்ம அதை வணங்கினே இதுக்கு பாலந்தன தேசத்துக்கு போயிடலாம். இனி மோசே வர்ற மாதிரி இல்லை. இஸ்ரேல் ஜனங்க நினைக்கிறாங்க. அதனால நம்மளுக்கு ஒரு தெய்வம் வேணும் இல்லையா? வேணுமா இல்லையா? வேணுமா இல்லையா? அதனால நம்ம ஒரு தெய்வத்தை உண்டாக்குவோம், நம்ம அதை ஆராதிப்போம். அப்போ இதுவரையிலும் வழிநாட்டின தேவனை இந்த இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணாங்க? மறந்துட்டாங்க, விட்டு விலகிட்டாங்க. அதான் சொல்ற, இஸ்ரேலே என்ன ஏன் விட்டு விலகி போனீர்கள், திரும்ப என் பக்கம். முதல்ல அது. இரண்டாவது அப்படியே வாசிங்க. அதற்கு ஆரோன் உங்கள் மனைவிகள் குமாரர் குமார்த்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். மோஸ்ட்லி எப்போதும் லேடிஸ் தான் கம்பல் போடுவாங்க இல்ல. இப்ப ஜென்ஸ் எல்லாம் பொம்பளை ஆயிட்டாங்க. ஜென்ஸ் எல்லாம் சரி காது தானே குத்திர, மூக்கு கூட குத்திருக்கிறாங்க. அவன் ரோட்ல போனா சும்மா இருக்கிறவங்க அப்படியே பாக்குறான். ஆமென். இன்னைக்கு பெண்களை காட்டிலும் ஆண்கள் தான் பெரிய முடிவு பின்னாடி இல்லையா? கொஞ்சம் இருந்தாவே என்ன பண்றா, பஞ்சாயத்து பிள்ளைங்களுக்கு எடுக்கிறா, பலான சர்க்குங்கள் எடுக்கிறான். அப்ப இவனுக்கு எவ்வளவு இருக்கும் அவ்வளோ. இப்போ பஞ்சாயத்துக்கு இன்னொரு வேலை, சோறு ஆக்கி போடுறதும் வேலை, அவன் தலையில் இருக்கிறத எடுக்கிறதும் வேலை. பாரு, இஸ்ரேல் ஜனங்க போகும்போது இங்க வேதத்தை சொல்ல ஆண்கள் இல்ல, குமாரர்கள் காதுல கூட காதுல. அப்போ குமாரர்கள் யாரு? ஆண்கள் தானே. இப்போ எல்லாம் போட்டு சுத்தினுக்கிறாங்க இல்ல, கம்பலுங்களை போட்டுக்கணும் அழகாக்குற. ஆமா, வேற மாதிரி இருக்கிற. உனக்கு அவன் அழகா தரணும், எனக்கு வேற மாதிரியா தரலாம். இதுதான் வித்தியாசம். யாருன்னா பார்த்தா கமல் மூக்குத்தி பார்த்தாவே எனக்கு அவர் என்ன பண்றது? அப்போ இஸ்ரேல் ஜனங்க இந்த காது மூக்குல போடுறது எங்க தொடங்கி இருக்கிறானுங்க? வனாந்தரத்திலே தொடங்கி இருக்கிறானுங்க. ஏதோ தங்கத்தையெல்லாம் கம்பளெல்லாம் கொடுத்த ஆண்களை பெண்களுக்கு எகிப்து இருக்கிற பெண்கள் எல்லாம் எடுத்துன்னு போங்க வானாப்பா இஸ்ரேல் சொன்னாங்க, இல்ல எடுத்துன்னு போ அப்படின்னு தான் வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்போ 8வது பேருக்கு எதனா ஒன்று பண்ண இல்லை. பஞ்சாயத்து பார்த்து சொல்லு, நீ தான் கம்பல் போடுவியா? நான் கூட கம்பல் போடுவேன், எவ்வளோ ரிங்க் நானும் போட்டுக்கிறேன். வெளியே வரும்போது அந்த ஜனங்க என்ன பண்ணாங்க? அதற்கு ஆரோன் உங்கள் மனைவிகள் குமாரர் குமார்த்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஆமா, இப்போ இவன் முடிவு பண்ணிட்டான். இவன் மோசனோட கூட இருந்தவன் இல்ல. இவன் என்ன சொல்லி இருக்கணும்? இரியா எம்மா சகோதரன் போய்க்கிறான், மேல போய்க்கிறான். ஆண்டவர் கூப்பிட்டு இருக்கிறாரு பாரு. அந்த மலை பிரகாசமா இருக்கிறது. எப்படி இருந்துச்சா? பிரகாசமா இருந்தது. மலை யாரு தொடுகிறானோ அவன் கொலை செய்யப்படுவான் என்று வேதம் சொல்லப்பட்ட. அப்ப எவ்வளவு மகிமையா இருந்திருக்கும், எவ்வளோ மகிமையா இருந்திருக்கும். மோசே, நீ மேல வர போற. இஸ்ரவேல் ஜனங்க அந்த மலையை தொடக்கூடாது, தொடக்கிறவன் கொலை செய்யப்படுவான் வேதம் சொல்லுது. அப்ப மோசே போயிருக்கிறாரு. இருப்பா, என் சகோதரன் போயிருக்கிறான், ஆண்டவர் தான் கூட்டின்னு போயிருக்கிறாரு. இவ்வளவுதான் வழி நடத்தின வந்தார் இல்லையா? 430 வருஷம் அடிமையா இருந்தியா? ஏதோ திட்டத்திற்காக கர்த்தர் மோசே அனுப்பிக்கிறார். இங்கிருந்து பாருங்க, அவர் அந்த மலை எவ்வளவு பிரகாசமா இருக்கிறது. அக்கினி எப்படி தெரிந்து பாரு, இங்கிருந்து எப்படி தெரிந்து பார். அர்த்தம் என்ன? தேவனோடு அவர் இணைந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. 40 நாள் ஆகட்டும், 50 நாள் ஆகட்டும், நம் கர்த்தருடையக்காக நம்ம காத்திருப்போம். ஆரன் சொல்லியிருக்கணுமா? சொல்லியிருக்க கூடாது. ஆனா அவன் என்ன பண்ணிட்டான்? இந்த ஜனம் கேட்டாங்க, இந்தப்பா மோசஸ் வர போற. மோச கதை முடிஞ்சு போச்சு. இன்னும் இறங்கி நம்மளை எப்போ இவர் கொண்டு போவார், ஏன்னா உயிரோடு இருக்கிறாரோ நமக்கு தெரியாது. அதனால ஆரோனே, நீ மோச கதையை விட்டுடு, எங்களுக்கு ஒரு தெய்வத்தை நாங்க உண்டாக்கி அதை நாங்க ஆராதிக்கணும். எது? ஆமா, எங்களை இப்ப நடத்துறதுக்கு ஒரு தெய்வம் வேணும். ஆமென்.
அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களை முன் செல்ல நடத்த எங்களுக்கு ஒரு தெய்வம் வேணும். அப்ப மோசே யாரு என்ன சொல்றான்? மூக்குல காது இருக்கிறதெல்லாம் கைட்டி கொடுங்க. ஆமென். தொடர்ந்து வாசிங்க. ஜனங்கள் எல்லோரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கழற்றி தன் காதில் இருந்த பொன்னணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருக பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள் இஸ்ரவேலரே, எகிப்து தேசத்தில் பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த வாசனை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னை விட்டு விலகி போனவர்களே மறுபடியும் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்க எல்லாம் வாங்குறோம், அதெல்லாம் வாங்கி உருக்கிட்டானுங்க. அப்ப யார் இருந்துக்கிறாரு? ஆரோன் இல்லம்மா. நம்ம கடையில போய் உருக்குனா யார் சொல்றது? தட்டானா ஆச்சாரி. தட்டானா அவன் தட்டிடுவான் நம்மள. அப்ப ஆச்சாரியெல்லாம் அப்பயே இருந்துக்கிறானுங்க பாரு, இல்லையா? அப்ப அந்த ஆச்சாரியெல்லாம் எங்க இருந்து வந்தானுங்க? நம்ம கிட்ட இருந்தா வந்துக்கிறாங்க. ஆமே. இப்ப எல்லாத்தையும் உருக்கணும் இல்லையா? தங்கத்தை உருக்குறாங்க இல்லையா? ஆசாரியர்கிட்ட கொடுத்தா உருக்கிட்டு என்ன பண்றான்? விதவிதமா பண்ணி இல்லையா, அவன் கொஞ்சம் அடிச்சுட்டு அவன் கொஞ்சம் எடுத்துக்கின்னு மீதியை கொடுப்பான். அப்ப அந்த ஆச்சாரியர் அந்த காலத்துல இருந்துக்கிறாங்க பாரு. அப்ப எல்லாம் காதுகிற மூக்குல எல்லாம் கொடுங்கப்பா, நீ கேட்கிற மாதிரி முன்னாடி நம்ம நடத்துக்கிற ஒரு தேவன் நம்ம உருவாக்குவோம். அதுதான் நம்மள பாதுகாத்து நடத்திட்டு போவோம். அதனால மூக்குல காதுல இருக்கிறதெல்லாம் கொடுங்கப்பா. ஆமே. எல்லாம் கழட்டி கொடுத்தாங்க. கழட்டி கொடுத்த உடனே என்ன நடந்தது? 3வது வருஷத்தை மறுபடியும் வாசிங்க. ரொம்ப முக்கியமான. ஜனங்கள் எல்லோரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி அவன் கையில் இருந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கற்க பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். ஒரு கன்றுக்குட்டியை செய்துட்டானுங்கப்பா. என்ன செய்தானுங்க? இன்னைக்கு அதுதான் பெரிய சாமி நம்ம இந்தியாவில், இல்லையா? ஆமே. பின்னாடி எப்படிதான் தெரியாது. இன்னைக்கு பெரிய தெய்வம் எது? அது அவங்க வணங்குறதுனால தான் அதை சாப்பிடக்கூடாதுன்றாங்க. ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கன்றுக்குட்டி பண்ணிட்டு என்னாச்சு? அப்பொழுது அவர்கள் இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார். யாருன்னா ஏத்துக்குவானாப்பா? ஆனா ஆண்டவர் எகிப்துல இருக்கும்போது கன்றுக்குட்டி அனுப்புனாரு. அதை வணங்கு, நான் போறேன். நான் அப்படி போன உடனே நான் அதை தொடைக்குங்க, அதை ஆராதிங்க, செய்யுங்க. மோசன் மேல போனோன்னு கன்றுக்குட்டி செய்துக்குங்க சொன்னாரா? மோசன் மேல போனா தன் ஜனங்களுக்காக மேல போனான். ஏன்னா கர்த்தர் மோசை கொண்டு வழி நடத்துறாரு இல்லையா? இனி இதை எப்படி வழி நடத்தி இவர்களை பாலும் தேசத்திற்கு கொண்டு போக என்ன திட்டத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்கிறாரோ அதன்படி நான் செயல்பட வேண்டும் என்பதற்காக மோசே கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தார். ஆமே. சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா மோசே தாமதமா வர்றது நிமித்தம் அங்கிற ஜனங்கள்லாம் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? இனி அவர் வரப்போறதில்ல, நம்ம இனி ஒரு கடலை உண்டாக்குவோம், ஒரு தேவனை உண்டாக்குவோம், அவர் முன்னு சொல்லுறார், நம்ம பாதுகாத்து நடத்துவார். அதனால அப்படி சொன்ன உடனே ஆரோன் என்ன பண்ணா? எல்லாம் மூக்குல காதுகிறதெல்லாம் கொடுங்க, எல்லாத்தையும் சுத்தரிச்சா, ஒரு கண்ணுக்குட்டியை செய்தான். ஆமே. அதை வணங்குனாங்க என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கு. அப்பதான் ஆண்டவர் சொல்றார், உங்கள் எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்களே இவைகளே என்றான். வாசிங்க. ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். நாளைக்கு கர்த்தருடைய பண்டிகை என்று கூறினான். வாசிங்க. மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசித்தார்கள், குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்தார்கள். இவ்வளவு அட்டகாசம் ஆய்ந்தது கீழே. இது மோசஸ்க்கு தெரியாது. ஆண்டவர் பார்த்து சொல்றார், மோசே நீ மேல வந்துட்ட, எகிப்திலிருந்து கொண்டு வந்த தேவனா விட்டுட்டான். இஸ்ரேல் ஜனங்க கொஞ்சம் எட்டி பாரு.
இஸ்ரவேல் ஜனங்களை பாரு. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இறங்கி போ எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். ஆமென். அல்லேலூயா. இஸ்ரவேல் என்ன சொன்னார் முதல்ல? யாக்கோப்பு 31:6 என்ன சொன்னாரு? இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் முற்றிலும் விட்டு விலகிற இடத்துல திரும்புங்கள். தெரிஞ்சா எதுக்கு இந்த வசனத்தை கர்த்தர் கொடுத்தாரு? அவங்க விட்டு விலகி போயிட்டாங்க. மறுபடியும் கர்த்தர் சொல்றாரு, உன்னை கொண்டு வந்த தேவனை மறந்துட்டீங்க, நீங்களே ஒரு தேவனை உண்டாக்கினீங்க, அது நம்ம வழி நடத்தும் என்று நீங்க சொல்லுறீங்க. ஆனா எகிப்திலிருந்து யார் உன்னை கொண்டு வந்த தேவன்? யார் உன்னை வழி நடத்தி கொண்டு வந்த தேவன்? யார் உன் தேவைகளை சந்தித்த தேவன்? அவர்களை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் பின்மாற்றத்தில் போய்விட்டார்கள். அவர்களை போய் சொல்லு, மறுபடியும் என்னிடத்துல அவர்களை திரும்படி கர்த்தர் எச்சரிப்பு கர்த்தர் கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மல்கியா 3ஆம் அதிகாரம், கடைசி பழைய ஏற்பாட்டில் கடைசி தீர்க்க தரிசன புஸ்தகம், கடைசி அதிகாரம், மல்கியா 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. மத்தேயுக்கு முன்னாடி தமிழ டக்குன்னு எடுங்க. உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கின என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். திரும்புங்கள். எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்றார்கள். பாருங்க, இங்க என்ன சொல்றாரு? ஆகையால் நீர் அவர்களை நோக்கி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தை திரும்புங்கள் என்று சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களிடத்தில் திரும்புவேன் என்று சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. விட்டு விலகிடத்துல மறுபடியும் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அப்போ நம்ம ஆண்டவர் தேடி வந்தோம். ஆண்டவர் விட்டுட்டு போயிடணுமா? சாகிற வரையிலும். ஆமென். யாரு பார்க்கணும்? கர்த்தரையே பார்க்கணும். இதுவரை நடத்தின எபினேசர். ஆமென். இந்த ஜீவ ஆயுசு நாட்டில் இருக்கிற வரையிலும் அவரையே நாம் துதிக்கிறோம், அவரையே நாம் ஆராதிக்கணும், அவர் நாமத்தையே நாம் மகிமைப்படுத்தணும். ஆமென். அல்லேலூயா. யோபு 22ஆம் அதிகாரம் 23வது வசனம். Job chapter 22 verse 23. வேதம் இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது. யோபு 22ஆம் அதிகாரம் 23வது வசனம். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? வேதத்தை வாசிங்க. நீ நீதிமானாய் இருப்பதினால் சர்வ வல்லவருக்கு நன்மை உண்டாகுமோ? நீ உம்முடைய வழிகளை உத்தமமாக்குகிறது அவருக்கு ஆதாயமாய் இருக்குமோ? அவர் உமக்கு பயந்து உம்மோடு வழக்காடி உம்மோடு நியாயத்துக்கு வருவாரோ? வாசிங்க. உம்முடைய பொல்லாப்புக்கு பெரிதும் உம்முடைய அக்கிரமங்கள் முடிவில்லாதவர்களாய் இருக்கிறதே அல்லவோ? முகாந்திரம் இல்லாமல் உம்முடைய சகோதரர் கையில் அடி வாங்கி ஏழைகளின் வஸ்திரங்களை பறித்துக் கொண்டீர். விடாய்த்தவனுக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடாமலும் வசித்தவனுக்கு போஜனம் கொடாமலும் போனீர். 22:23. நீ சர்வ வல்லவரிடத்திலே மனம் திரும்பினால் திரும்பவும் கட்டப்படுவீர். அக்கிரமத்தை உமது கூடாரம். அல்லேலூயா. நீ மறுபடியும் தேவனுடைய சமூகத்துல திரும்பினால் நீ மறுபடியும் கட்டப்படுவீர் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், என்னிடத்துல திரும்புங்க, என்ன நோக்கி பாருங்க, அப்பதான் நான் உன்னை பார்க்குவேன். ஆமென். நீ என்ன பக்கம் திரும்பினாதான் நான் உன் பக்கம் திரும்புவேன். அல்லேலூயா. முதல்ல சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்களே, நீங்க வழி நடத்தின தேவனை விட்டு விலகி போயிட்டீங்க, விட்டுட்டு போயிட்டீங்க, வேற தேவனை வணங்குகிறீங்களே. தயவு செய்து உங்களை கொண்டு வந்த தேவன் பக்கம் மறுபடியும் திரும்புங்கள் என்ற வேதத்தின் மூலியமாக கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஒரு காலம் நீங்க வெற்றி விலகி போயிருக்கலாம். ஆனந்த செய்தி மூலியமாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். நம் கருவை உண்டாக்கின தேவன். ஆமென். இந்நாள் வரையில் ஜீவனை கொடுத்த தேவன். அல்லேலூயா. எதிர்பாராதமான பெரிய ஆசீர்வாதங்களோடு நடத்தின நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஒரு கால் நீங்கள் விட்டு விலகி போயிருந்தால் மறுபடியும் என் பக்கம் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென்.
அல்லேலூயா. ஐசையா 55 verse 7. ஐசையா 55 verse 7. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 7வது வசனம். எதை விட்டு முதல்ல ஆண்டவர் சொன்னார்? வழிபாடுகளை விட்டு மறுபடியும் பக்கம் திரும்பல் என்று கர்த்தர் சொன்னார். ஆமென். தேவனை விட்டுட்டாங்க, இவங்க ஒரு வழிபாடுல வந்தாங்க. என்ன பண்ணாங்க? ஒரு வழிபாடுல வந்தாங்க. இன்னொரு சிலையை செய்து, இன்னொரு கன்னியூட்டி செய்து அவங்க ஆராதிக்க வந்தாங்க. ஆமென். அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னாங்க, நீ ஆராதிக்கிற தேவனை விட்டு விலகி போயிட்ட, மறுபடியும் என் பக்கம் வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க 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 என்ன சொல்லப்பட்டிருந்தது வாசிங்க. ஐசையா 55:7. துர்மார்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவான். ஒண்ணு வந்து வழிபாடுல என்ன விட்டுட்டு போயிட்டீங்க. ஆமென். சொல்லுங்கப்பா. எவ்வளவு ஜோரா கர்த்தரை நீங்க பேசாத. இந்த வழிபாடுல விட்டு நீங்க வெளியே போயிட்டீங்க. ஆமென். மறுபடியும் என் கிட்ட வாங்க ஒன்று சொல்றார். ஆமென். உன்னை நடத்தின கர்த்தரை விட்டுட்டீங்க. நீங்க விடுதலை கொடுத்த கர்த்தரை விட்டுட்டீங்க. நீங்க போஷித்த கர்த்தரை விட்டுட்டீங்க. ஆசீர்வதித்த கர்த்தரை விட்டுட்டீங்க. இப்போ வேற வழியில போய் நிற்கிறீங்க. வேற வழிபாடுல போய் நிற்கிறீங்க. அதுதான் தேவன் என்று போய் நிற்கிறீங்க. ஆமென். அது தேவன் அல்ல. உன்னை நடத்தின தேவன் பக்கம் மறுபடியும் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். என்னை தவிர வேறு தேவன் இந்த உலகத்துல யாரும் இல்லை. கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அவரையே நாம் தொழுது கொள்ள வேண்டும். இரண்டாவது சொல்றார், எதை விட்டு விலக வேண்டும்? இது ரொம்ப முக்கியம். வாசிங்க ஐசாயா 55. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடுவான். அவர் அவன் மேல் மனதுருகி. அதான் என்ன சொல்றாரு? துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள், ஆமென், துன்மார்க்கத்தை விட்டு விலகி வர வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒண்ணு சிலை வழிபாடுல எங்க போயிடாது. நான் தான் தேவன். நான் தான் இதுவரை உங்களை நடத்தின தேவன். நான் தான் இதுவரை உங்களை போஷித்த தேவன். நான் தான் உங்களை எல்லா விதத்திலிருந்து உங்களை காப்பாற்றின தேவன். ஆமென். என்ன தவிர வேற தேவர்களை நீங்க யாரும் வணங்க கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஆனா என்னை விட்டுட்டு நீங்க போயிட்டீங்க, மறுபடியும் என்கிட்ட வாங்க கர்த்தர் சொன்னார். இரண்டாவது, துன்மார்க்கத்தை விட்டு விலகி. சங்கீதம் 10ஆம் சங்கீதம். ஒரு துன்மார்க்குடைய கேரக்டர் எப்படி இருக்கும்? சங்கீதம் 10ஆம் சங்கீதத்துல வாசிக்கும் பொழுது வேதம் இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது. Psalm chapter 10 verse 1 to 7. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, துன்மார்க்கத்தை விட்டு விலகு, என் பக்கம் திரும்பு. துன்மார்க்கன் என்ன செய்யறான்? அதுதான் சங்கீதம் 10ஆம் சங்கீதம் 2-7 உள்ள வசனங்களை வாசிங்க. துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கொடூரமாய் துன்பப்படுத்துகிறான். அவர்கள் நினைத்த சதி நேசங்களால் அவர்களே அகப்படுவார்கள். துர்மார்கன் தான் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். துன்மார்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான். அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. அவன் வழிகள் எப்போதும் கேடுள்ளவைகள். உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாய் இருக்கிறது. தன் எதிராளிகள் எல்லார் மேலும் சீறுகிறான். நான் அசைக்கப்படுவதில்லை, தலைமுறை தோறும் தீங்கு என்னை அணுகுவதில்லை என்று தன் இதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான். அவன் வாய் சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. அவன் நாவின் கீழே தீவினையும் அக்கிரமமும் உண்டு. இதெல்லாம் புரியணும். இதுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுமா? சரி, வாசிக்கிறேன். துன்மார்க்கன் தன் பெருமையை சிறுமைப்பட்டவனை கொடூரமாய் துன்பப்படுத்துகிறான். அவர்கள் நினைத்த சதி மோசங்கள் அவர்கள் அகப்படுவார்கள். துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சத்தையும் பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னை தானே போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. 4வது வசனத்தை வாசிங்க. 3வது வசனத்தை வாசிங்க. துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சிப்பதை பெற்றதினால் பெருமை பாராட்டி பெருமை விட்டு விலகி திரும்ப என்று கர்த்தர் சொல்லுகிறார். நடத்து பொருளை
அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். துர்மார்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான். அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. அப்படியே தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது ஆமென், இந்த காரியத்திலிருந்து நீங்கள் விட்டு விலகி வர வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் அநேக காரியங்கள் நாம் இருக்கிறது. துன்மார்க்கன் தேவனை விட்டு விலகி போய்விடாதபடி ஆமென், மறுபடியும் என்னிடத்தில் அவன் திரும்ப வேண்டும் என்று சொன்னால் அவன் இருக்கிற அந்த கேரக்டர் எல்லாம் அவன் எடுத்து விட்டு தேவனிடத்தில் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 23வது வசனம் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு பிரியமோ அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவா எனக்கு பிரியம் என்று கர்த்தராக ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். துன்மார்க்கத்திலிருந்து விலகி பிழைக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த நாளிலே கொடுக்கிற செய்திகளுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், முழுமையாய் விட்டு விலகின இடத்துல நீங்க திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். நாம் தேவனுக்கு விரோதமாய் கிறிஸ்து என்று சொல்லிக்கொண்டு தேவனுடைய சரீரத்தை ரத்தத்தை நீய நாமம் பெற்றுக்கொண்டு ஆமென், அவர் ஒருவர் தான் தேவன் என்று அவனை ஆராதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டு நாம நீமோ ஆமென், தேவனுக்கு விரோதமாய் எப்பேற்பட்ட காரியங்கள் செய்திருந்தாலும் கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாய் சொல்லுகிறார். ஆமென், எனக்கு பிரியமில்லாத காரியங்களை நீங்கள் விட்டு விட்டு என்னிடத்தை திரும்புங்கள் என்று கர்த்தர் செய்திருப்பார்க்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே கொடுத்த வார்த்தைகளுக்காக நான் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலே கர்த்தாவே இந்த உலகம் எப்படி போய்கொண்டு இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், நீயும் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நோக்கி வந்த ஜனங்கள் அப்பா எத்தனையோ பேர் பின்மாற்றத்தில் போய் வேறு வழிபாடுகளோடு நின்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் ஆவியானவர் உம்மை துதித்து உம்மை ஆராதித்து நாமை படுத்துகிற பிள்ளைகள் இந்த உலகிலே உமக்கு எதிராக எத்தனையோ காரியங்களை செய்து கொண்டு வருகிற இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் இது வார்த்தையின் மூலியமாய் நீரே ஒருவரே தேவன், உம்மை தவிர வேறு தேவன் இல்லை என்பதை உணர்த்தக்கூடிய அளவுக்கு உண்மையே ஆராதிக்க வேண்டும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், உன் பக்கமே திருப்பப்பட வேண்டும் என்ற அந்த வேத வசன வார்த்தைகளை எங்களுக்கு இந்த நாளிலே நீர் கொடுத்தமைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொண்ட நாங்கள் அப்பா இந்த உலகத்துல உலக இச்சையில உலக காரியத்துல நாங்கள் விழுந்து விடாதபடி ஒரு கால் விழுந்துட்டு இருந்திருந்தோம் என்று சொன்னால் நாங்கள் அதை விட்டு விலகி உம்முடைய பக்கம் நாங்கள் திருப்ப அதற்கான ஜீவனுள்ள வார்த்தைகளை கொடுத்து இந்த நாளிலே எங்கள் இதயத்திலே அதை செய்தீரே, அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் அப்படியே செய்தமைக்காக நன்றி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். பந்தி காய்த்தமா.